எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பாலக்கை வச்சு ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி என்கிட்ட ஒரு கட் அளவுக்கு பாலக்கு இருக்குது. பாலக்கை வச்சு இன்றைக்கி சப்பாத்தி தான் போட போகிறோம். நம்மளுக்கு இவ்வளவு தேவைப்படாது. ஒரு கால்வாசி அளவுக்கு நான் பாலக்கீரையை சின்னதாக நறுக்கி அலசி நல்லா தண்ணியை இருத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். நீங்கள் நான் இன்றைக்கி வெறும் பாலக்கை மட்டும் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் இதில் பச்சை மிளகாய் சீரகமும் போட்டு அரைச்சிக்கிடலாம். அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பு மாவுக்கு எனக்கு ஒரு 20 சப்பாத்தி கிடைக்கும். நார்மலான சைஸில் எனக்கு ஒரு 20 சப்பாத்தி கிட்ட கிடைக்கும் ஒரு 2 கப்பு மாவில். 2 கப்புனா ஒரு 300 கிராம் இருக்கும். டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போது அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த அரைச்ச பேஸ்ட்லேயே தண்ணி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணி வேணால் ஊற்றி நல்லா சாஃப்டாக நார்மலான சப்பாத்தி எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேணால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நார்மல் சப்பாத்தியோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இது சப்பாத்தி நைட்டு நீங்கள் பிணைஞ்சி வச்சிங்கன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து காலையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் செய்யாது, நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து சின்ன உருண்டையாக ஒரு 20 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா மாவில் டிப் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா எனக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டுறதுனால ஒரு 10 போல் நான் மாவில் இப்படி டிப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு இப்போ சப்பாத்திக்கு எப்படி நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கலாம். இது நல்லா பெரிய சைஸில் சப்பாத்தி கிடைக்கும். நல்லா கடையிலலாம் கிடைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் போட்டுருவேன் நான். போட்டுட்டு இப்போ வரிசையாக எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சிக்கிடுறேன். ஒரு 10 போல் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டேன்னா நம்ம சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். நான் எண்ணெய் அவ்வளோவா சேர்க்கவே இல்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கு மேலே நான் எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இது நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், அடுத்த சப்பாத்தியும் நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ எல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, பாலக் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாலக் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டயட் இருக்கிறவங்க யூஸ்வலாக எப்போவுமே சப்பாத்தி தான் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாலக் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது உடம்புக்கு நல்ல ஃபைபர், நல்லா நார் சத்து நல்லா கிடைக்கும். இது நல்லா சாப்பிட்டது செரிமானத்துக்கு, டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. யூஸ்வலான சப்பாத்தி எப்போவுமே சப்பாத்தி எடுக்கும்போது உடம்புல ஹீட் ஆகுது. இந்த நார்த் இந்தியாவிலலாம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அவங்களுக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வெறுமனையாக அதை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கலந்துக்கலாம். இதிலேயே பீட்ரூட் அரைச்சி போட்டால் பீட்ரூட் சப்பாத்தி ஆயிரும். இது கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. கிட்ஸ் நிறைய கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பாலுக்கு இந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு.
இது வந்து பிளட்டை வந்து நம்மள உடம்புக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கிட்ஸுக்கு வந்துட்டு ஞாபக சக்திக்கு, அதுக்கப்புறம் கேன்சர் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விட்டமினும் புரோட்டீனும் நிறைய இருக்குது இதில். அதனால் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வச்சு ஒரு ரெசிபி ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு 10 போல் சுட்டுட்டேன். இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து நான் நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். மத்தியானம் வச்ச குழம்பே இருக்குது, நான் அதை வச்சே கொடுத்துருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சர்வ் பண்ணிட வேண்டியதான். காலையில் மத்தியானம் வச்ச மட்டன் குழம்பு இருக்குது. நல்லி எலும்பு போட்ட மட்டன் குழம்பு வச்சு கொடுத்துடலாம். இதுதான் எங்களோட இன்றைக்கி நைட்டு டின்னரு. நிறைய பேர் வியூஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் பாருங்கள். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.